ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ராசி பலன் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான நாளுங்க. நாளை நாள் ஆகஸ்ட் மாதத்துடைய 19ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 3ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையான திங்கக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகநிலைகளில் பெரிய மாற்றமானது ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தலையெழுத்து மாறுவதை இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆவணி இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமிங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களிடையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறு சிறு மாறுதல்களும் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதனால் ஆவணி மாத பௌர்ணமியுடைய நேரங்களையும் முக்கியத்துவங்களையும் முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவில் அதனுடைய முக்கியத்துவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆவணி மாத பௌர்ணமி அன்று ஆவணி அவிட்டம் ரக்ஷாபந்தம் கொண்டாடப்படும். ஆவணி மாத பௌர்ணமியில் எந்த தேதியில் வரும், பௌர்ணமி திதி நேரம் மற்றும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளுக்கும் வெவ்வேறு சிறப்புகள் இருக்கும். ஆணி பௌர்ணமி அன்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாக வைத்திருப்போம். அதே போல தான் ஆவணி மாத பௌர்ணமியிலையும் இது தாட்சாணிய காலத்தில் முதல் பௌர்ணமியாகும். 2024 ஆவணி மாத பௌர்ணமி என்று ஆவணி அவிட்டம் ரக்ஷாபந்தம் கொண்டாடப்படுது. ஆவணி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருது, பௌர்ணமி திதி நேரம் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆவணி மாத பௌர்ணமியுடைய தேதி நேரம் இதெல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் ஆவணி பௌர்ணமி ஆகஸ்ட் 19, 2024 திங்கக்கிழமை அன்னைக்கு வருது. ஸோ திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த பௌர்ணமியானது அதிகாலை 3-6 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தொடங்குது. தொடங்கின இந்த பௌர்ணமி திதி மறுநாள் 20, 2024 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1-9 மணி வரை இருக்குது. கிட்டத்தட்ட ஆவணி மாத பௌர்ணமி ஆகஸ்ட் 19ஆம் தேதியே முழுசாக இருக்கிறதுனால திங்கக்கிழமையே பௌர்ணமியாக கருதப்படுது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆவணி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் ஏற்படும். திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரமாகும். திங்கக்கிழமை சந்திரனுடைய நாள். திங்கள் அன்று பௌர்ணமி வர்றதுனால ஆவணி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் அம்பாளையும் பூஜிப்பது சிறந்ததாக கருதப்படுது. ஆவணி மாத பௌர்ணமி திங்கட்கிழமை அதிகாலை தொடங்கி செவ்வாய் அதிகாலை முடிகிறது. திங்கள் அன்று சந்திரன், அம்பாள் மற்றும் சிவபெருமான மூவரையும் வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம். இயலாதவர்களுக்கு உதவி செய்யலாம். இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதே போல் ஆகஸ்ட் 19, 2024 திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கெல்லாம் பௌர்ணமி திதி தொடங்கிறதுனால நாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கிரிவலம் திங்கக்கிழமை விடியற்கால தொடங்கி இரவு வரை செல்லலாம். ஸோ கிரிவலம் செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிரிவலத்துக்கான டைமிங்கையும் சொல்லிட்டேன். ஸோ ஆவணி பௌர்ணமியுடைய சிறப்பு இதுதாங்க. இந்த ஆவணி பௌர்ணமியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஆவணி பௌர்ணமியில் என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
உங்களுக்கு தலையெழுத்து என்ன மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான தாள்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மனதில் தெளிவோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டமான நாட்கள் வரும். நட்சத்திரநாதனோடு குரு செவ்வாய் இணைந்திருக்கிறதுனால எதிர்பார்ப்பு 100% நிறைவேறும். மகிழ்ச்சியானது உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ள முயற்சி வெற்றியாகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையாகலும் லாபமானது அதிகரிக்கும். வேலையாட்களோடு ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். உங்கள் தைரியம் மேலோங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருந்த உங்களுக்கு கவலை நீங்கும். திருமண வயதினருக்கு தகுந்த வரன் வரும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு உண்டாகும். அடைப்படாமல் இருந்த கடன்கள் அடையும். வீண் செலவுகள் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு குடும்பத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சி வெற்றியாகும். உடல்நலில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகள் மீது கவனம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து இப்படி தாங்க இருக்கும். இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி அடைவது மட்டுமே லட்சியமாக கொண்டு நீங்கள் இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு செயல்படும் போது உங்களுக்கு திருப்பு முனையாக நிறைய விஷயம் நடக்கும். கேதுவாக உங்கள் சுயத்திறன் வெளிப்படும். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். சமூகம் உங்களை உணர்கிற மாதிரி வைக்கும். குரு சுக்கிரனால் இதுவரை இருந்த நெருக்கடி இல்லாமல் போகும். தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த தடை விலகி லாபம் உண்டாகும். குலதெய்வ அருளால் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க முடியும். குரு மங்கள யோகத்தால் வருமானம் பல வழிகளில் வரும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவங்க உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் செல்வாக்கு உயரும். வேலைவாய்ப்பிற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படும். மாங்கல்ய ஸ்தானாதிபதி வக்ரம் அடைந்திருக்கிறதுனால கணவருக்கு இருந்த பாதிப்பு நீங்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். குரு பார்வையால் புதிய நட்பும் திருமண வயதினருக்கு பொருத்தமான வரணும் அமையும். சொத்து சேர்க்க உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு தேடி வரும். மாணவர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலை ஏற்பது நல்லது. ஸோ உங்கள் ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து இப்படி தாங்க இருக்கும். அடுத்ததாக ஆயுள்யம். மெல்ல மெல்ல வாழ்வில் வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். இந்த நாட்கள் குரு சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால விருப்பம் நிறைவேறும். கேது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த முயற்சிகள் இப்போது உங்களுக்கு நடந்தேறும். வரவேண்டிய பணம் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். குழந்தைகள் குறித்த கவலை நீங்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பெரு உண்டாகும். வேலைக்காக காத்துட்ருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். கூட்டு தொழிலில் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இழுப்பறியாக இருந்த பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும். தீராமல் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தலையெழுத்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த தாள்களுக்கு ஏற்ப இனி நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயினாக இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.